ஜேர்னலிஸ்ட் மணி அவர்கள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் டிவிகே சைட்லேருந்து எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லை, அவங்க எந்த இஷ்யூஸையும் பேசுகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை நடந்தப்போ கூட கிரவுண்டில் நின்று பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலை, அவங்க எல்லாரையும் டைரெக்டாக கூப்பிட்டு வச்சு தான் பேசினாங்க டிவிகே சைடில் இருந்துன்னு சொல்லியிருப்பாங்க. எலெக்ஷன் கிட்டத்தட்ட டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே மணியை வச்சு பெரிய அளவில் கேம் ஆடுவாங்க. அப்போது டிவிகே என்ன பண்ணுவாங்கன்றதையும் கேட்டிருந்தாங்க. டிவிகே எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாததுனால ஃபேட் அவுட் ஆகிறதா எனக்கு தோணுது அப்படிங்கிறதையும் மணி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. டிவிகேக்கு கூட்டம் வேணால் வரலாம், ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா, அதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஓட்டாக மாறதுக்கெலாம் நிறைய சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஜய் அவர்கள் எலெக்ஷனில் நிற்கிறது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு இல்லை, ஹீ செட்டில் வித் சம்படி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஆங்கர் எவிடன்ஸ் கேட்டதுக்கு அதெல்லாம் இப்போ ப்ராப்பராக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. பாண்டிச்சேரியில் கூட்டம் நடந்தப்போ காலையில் 5 மணிலேருந்து மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வெறும் 12 நிமிஷம் மட்டும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு, இவருக்கு பெரிய அளவில் கிரவுண்டில் என்ன நடக்குதுன்றதை பேச தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் டிஎம்கேவை மட்டும் பற்றி பேசிட்டா போதுமா, மற்ற எந்த பிரச்சனையும் பற்றி பேச வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இவங்க சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்காங்க, கன்வென்ஷனல் மீடியாவில் இல்லை, மற்ற எல்லாருமே கன்வென்ஷனல் மீடியாவில் இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸை மட்டும் வச்சு ஜெயிச்சிட முடியும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நியூஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.